கிடைத்த செய்தி. சென்னை புழல் சிறையிலிருந்து கைதி தப்பி ஓட்டம். பொதுமக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கார்த்தி இருக்கானா? இல்லையே. ஓ, வீடு மாதிரி வந்துட்டேன் நினைக்கிறேன், சாரி. தண்ணி கிடைக்குமா? ம் இல்லை ப்ரோ, டயர்டாக இருந்தது, கொஞ்சம் தாகமாக இருக்குது. அந்த தண்ணி கிடைக்குமா? ம் ப்ரோ, நாய்க்கு இந்த பிஸ்கட்டை போட்டு வந்துடுறீங்களா? தண்ணி வேறு திறந்து விட்ருக்கேன், கொஞ்சம் போட்டு வந்துடுறீங்களா? சற்று முன் கிடைத்த செய்தி. சிறையிலிருந்து தப்பியவரை பற்றி மேலும் சில தகவல்கள் வெளிவந்துள்ளது. அவர் கைதி சீருடையுடன் தப்பிச் சென்றுள்ளதால் பொதுமக்கள் சந்தேகம் வரும்படி எவரேனிலும் பார்த்தால் உடனடியாக காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உயர்ந்தவராவார், பல வழி கடந்தார், தாழ்ந்தவராவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. கைதியை பற்றி பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளிவந்துள்ளது. ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்து வந்த நபர் மழைக்காக அங்கு ஒதுங்கியிருந்தார். சுற்றி யாரும் இல்லா நேரம் பார்த்து அவர் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவரிடம் இருந்த பையையும் அவர் போட்டு இருந்த உடையையும் கழற்றி சென்றார். அவர் முண்டமாக அருகில் இருந்த சேற்று ஒன்றில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டது.
வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான். 20 வயது மதிக்கத்தக்க இளைஞனும் பெட்டி கேஸில் தேடப்பட்டு வந்த திருடனும் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். செய்திகள் வாசிப்பது உங்கள் வர்தனன்.